வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 2ல 2வது பாடமா இருக்கக்கூடிய கவிதை பிழை அப்படிங்கிறதுல அமைஞ்சிருக்கக்கூடிய பரிபாடல் அப்படிங்கிறதும் இந்த ஒரு பாடத்திற்கான வரி வரியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்லயும் இருக்கக்கூடிய ரொம்பவே இம்பார்ட்டன்டான 1 மார்க் சம்பந்தமான கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளையும் நாம இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களையுமே லைன் பை லைனா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாடல் அதாவது இது வந்து பரிபாடல் அப்படிங்கிறதும், இத வந்து யார் எழுதுனார்ன்னு பாத்தீங்கன்னா, கீரந்தையார் அப்படிங்கிறவரு இத எழுதியிருக்கிறாரு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாடலுடைய ஆசிரியர் யாருன்னா கீரந்தையார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க, உலக உருவாக்கம் பற்றி எத்தனையோ பழக்கதைகளும், கட்டுக்கதைகளும் நிலவி வருகின்றன. பிற்காலத்தில் அறிவியலாளரும் இயற்கையினுடைய மாற்றத்தால் உலகம் உருவான வரலாற்றை எடுத்துரைத்துள்ளனர். அவற்றுள் பெருவெடிப்பு கொள்கையும் ஒன்றும். இயற்கையின் மாற்றம் என்ற இப்பெருவிந்தையை பற்றி மேற்குலகம் உரைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர் அறிந்தது வியத்தறி வியக்கத்திற்குரியது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே சொல்லக்கூடிய ரொம்பவுமே இம்பார்ட்டன்டானது தான் ஒரு பாடத்துல வந்து பாக்குறோம்னா, கற்பவை கற்றபின் இந்த நூல்வழி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதனால நம்ம படிக்கிறப்ப இது மேலலாம் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. நம்ம பாத்துக்கணும் இதுல. உலக உருவாக்கத்த பத்தி எத்தனையோ இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும், கட்டுக்கதைகள் இருக்கு, நெறைய விஷயங்கள் இருக்குது. பிற்காலத்துல அறிவியலாளர்களும் இயற்கையுடைய மாற்றத்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாற்ற வந்து நமக்குலாம் எடுத்து உரைச்சாங்க. அவ்வாறு பெருவெடிப்பு கொள்கையும் ஒன்று. அதுல வந்து பெருவ பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இயற்கையினுடைய மாற்றம் அப்படிங்கிற இந்த ஒரு விந்தையா திகழக்கூடியத பற்றி மேற்கு உலகம் உரைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர் அறிந்திருந்தது அப்படிங்கிறது வியத்தற்குரியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க. இந்த பாடல் குடுத்திருக்காங்க. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் சொல்ல கருவெளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடும் தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்றும் உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தரப்பு மீண்டும் பீடு உயர்வும் ஈண்டு அவற்றின் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிபாடல்ல வந்து பாத்தீங்கன்னா எதுல குடுத்துருக்காங்கன்னா பாடல் எண் 2:4 முதல் 12 வரையும் குடுத்துருக்காங்க. அதாவது 4வது வரியில இருந்து 12வது வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதாவது எத்தனாவதுலன்னா 2ல குடுத்துருக்காங்க. இது எழுதினவர் கீரந்தையார் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாடலுடைய பொருள் குடுத்துருக்காங்க. பார்க்கலாம் பாருங்க. ஊழிகள் பல சென்றபின் எதுவுமில்லாத வான்வெளியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. கரு அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கருனா மரபணு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்துக்கோங்க. கரு அப்படின்னா நம்மளுக்கு என்ன மரபணு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரொளியுடன் தோன்றியதும் எப்படி தோன்றுச்சு? பேரொளியுடன் தோன்றியதும் உருவமில்லாத காற்று என்னும் முதல் பூதத்தினுடைய ஊழியதும். அதாவது முதல் பூதம் என்னன்னா முதல் பூதம் வந்து உருவம் இல்லாதது வந்து காற்று தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். காற்று அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. அத தெரிஞ்சுக்கணும். அந்த அணுக்களுடைய ஆற்றல் கிளர்ந்தும் பருப்பொருட்கள் சிதறும்படியாக பெருவெடிப்பு நிகழ்ந்ததும். எதுனா பருப்பொருட்கள் சிதறும்படியா வந்து பெருவெடிப்பு நிகழ்ந்தும் பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழி காலம் தொடர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா நெருப்பு பந்து போலதான் புவி வந்து உருவாகுது. அதுக்கப்புறமா எப்படின்னா விளங்கிய ஊழி காலம் தொடர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்து மழை பொழிந்த ஊழி காலம் கடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஊழி காலம் எவ்வாறு கடந்தது அப்படின்னு சொன்னாங்க நமக்கு என்னன்னா, அதாவது பூமி வந்து குளிர்ற மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சதுனால ஊழி காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையினால் என்ன செஞ்சுனா பூமி வந்து வெள்ளத்துல மூழ்குது அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் மீண்டும் வெள்ளத்தில் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. சொல்லும் பொருளும் குடுத்திருக்காங்க. சொல்லும் பொருளும்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு பாடங்கள்ல இதெல்லாம் குடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால இங்க இருந்து கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்க. சொல்லும் பொருளும் குடுத்திருக்காங்க நம்மளுக்கு. சொல்லும் பொருளும்ல
விசும்பு அப்படின்னா என்னன்னு குடுத்துருக்காங்கன்னா, வானம் அப்படிங்கிறத நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. விசும்பு அப்படின்னா வானம். அடுத்து பாருங்க, ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஊழினா யுகம். ஊழ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முறை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தன் பெயர்னா குளிர்ந்த மழை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆர்த்தரப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு சொல்லிருக்காங்க. பீடுனா சிறப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஈண்டுனா செறிந்து திரண்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா. விசும்பு, வானம் அப்பனா வானம்னா விசும்பு, யுகம்னா ஊழி, ஊழினா யுகம், ஊழ்னா முறை, முறைனா ஊழு, தன்பெயல்னா குளிர்ந்த மழை, குளிர்ந்த மழைனா தன்பெயல், ஆர்த்தரப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது தான் ஆர்த்தரப்பு, பீடுனா சிறப்பு, சிறப்புனா பீடு, ஈண்டுனா செறிந்து திரண்டு, செறிந்து திரண்டுனா ஈண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்ப வந்து பாருங்க, இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க பாருங்க. இலக்கண குறிப்புல நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஊழ், ஊழ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது 2மே அடுத்தடுத்து வந்திருக்கு இல்லையா? இந்த ஊழ், ஊழ்ங்கிறது அடுத்தடுத்து வந்திருக்கு. அதனால இது வந்து நம்மளுக்கு என்னன்னா, அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து பாருங்க, வளர்வானம் அப்படிங்கிறது இருக்கு. வளர்வானம் அப்படின்னா என்னன்னா, வினைத்தொகை அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாரா ஒன்றன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து செந்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது வந்து பண்பு தொகை. இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆனா இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஈஸியாவே இதெல்லாம் எழுதிக்கலாம். அதாவது ஊழ், ஊழ் அடிக்கடிக்கு அடுத்தடுத்து வருது. பிரிச்சா பொருள் தருது. அப்ப இது அடுக்கு தொடர். அடுத்து பாருங்க, வளர்வானம். வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது நான் ரொம்ப தெளிவா ஏற்கனவே நான் வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒரு கேள்வி மாடல் அ டிடிஎஸ்சியினுடைய ஒரு மாடல் கேள்விய வந்து ரொம்பவே அ ஈஸியா ஒரு கேள்வியில போட்டிருப்பேன். அந்த கேள்வியில பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் ரொம்ப புரியும். ஈஸியா இருக்கும். வளர்வானம் அப்படின்னா என்னன்னா, வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலங்கள்ல வரதுனால இது வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. வாரா, ஒன்றன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வாரா அப்படின்னு சொல்லிட்டு வராத அந்த மாதிரி சொல்றாங்க. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். செந்தி அப்படிங்கிறதுல செந்தினா செம்மை கூட்டல் தி அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல வந்து மை விகுதி வந்து மறந்து வரதுனால, இது பண்பு தொகை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. கிளர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அது எப்படி நம்மளுக்கு பகுபத உறுப்பிலக்கணத்துல நம்மளுக்கு கிளர்ந்தாங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. கிளர் கூட்டல் இத்து கூட்டல் இந்து, இத்து கூட்டல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப இத எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, இருக்கக்கூடிய இந்த பகுதிங்கிறது எப்பயுமே கட்டளையா இருக்கணும். அதனால வந்து கிளர் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. இந்த இந்து வந்து இத்து தான் இந்தா இருக்கு. அப்ப வந்து பாருங்க, இத்து இந்தானது வந்து ஆயிருக்கும். அப்புறம் வந்து கூட்டல். அதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? அந்த வை இத்து கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க நம்மளுக்கு. இதுதான் நம்ம இந்த இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப வந்து பாருங்க, இந்த கிளர் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய இத்து இருக்கு இல்லையா? இந்த இத்து வந்து சந்தி. ஏன்னா இந்த பகுதிக்கும் இப்ப முதல்ல வரக்கூடியது பகுதி, கடைசியில வரக்கூடியது விகுதி. இந்த விகுதிக்கும் பகுதிக்கும் இடையில வரக்கூடியது வந்து இடைநிலை. அந்த இடைநிலை வந்து எதுனா இங்க இருக்கக்கூடிய இத்து தான் இடைநிலை. ஏன்னா அது பெரும்பாலும் மெய்யெழுத்துக்களா தான் வரும். இடைநிலை அப்படிங்கிறது. அது என்ன கால இடைநிலை அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்து போடணும். இப்ப இந்த இடைநிலைக்கும் இந்த பகுதிக்கும் இடையில வரக்கூடியது தான் நம்மளுக்கு சந்தி. அந்த சந்தியில ஏற்படக்கூடிய மாற்றம் நம்மளுக்கு விகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, அப்படி பார்க்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, கிளர்ந்த அப்படிங்கிறது பகுதிங்கிறது தெரியுது. ஏவல் சொல்லா இருக்கு. அதனால இந்த பகுதி முதல்ல வரக்கூடியது பகுதி. கடைசியில இருக்கிறது வந்துருங்க. வந்து விகுதியா வந்துருது. இப்ப அது 2க்கு இடையில இருக்கக்கூடியது என்னது? இத்து இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம வரிசையாவே பார்ப்போம். இத்துங்கிறது வந்து இந்த இடத்துல சந்தி. ஏன்னா அது வந்து எதற்கு பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்திருக்குது. அடுத்து பாருங்க, இத்து இந்தானது வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா, இத்து வந்து இந்தா மாறி இருக்கு. அதனால வந்து இந்து வந்து விகாரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இது எப்படி இறந்த கால இடைநிலை? இத்து ஒரு சில சொற்கள்லாம் இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லன்னா நீங்க பார்த்தீங்கன்னாலே இந்த குறள பாருங்க. இத பாருங்களேன். கிளர்ந்தனா எப்பயோ கிளர்ந்த அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாரினால வளர்ந்த, நடந்த இது எல்லாமே இது. வளர்கின்ற, நடந்த, நடக்கும் அந்த மாரினா எதிர்காலம். நடக்கின்ற அப்படிங்கிறனா நிகழ்காலம், நடக்கும்னா எதிர்காலம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நமக்கு அந்த இத வாசிச்சோம்னாலே தெரியும். அப்ப இதுல இருந்து நம்ம வந்து இடைநிலை எழுதுறது ரொம்ப ஈஸிங்கிறத புரிஞ்சுக்கணும். இறுதியா இருக்கக்கூடியது விகுதி. இதுல வந்துச்சுன்னா பெயரெச்ச விகுதி போடணும். வந்தா பெயரெச்ச விகுதி போடணும். வந்தா வியங்கோள் வினைமுற்று விகுதி போடணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, வந்துச்சு அப்படின்னு சொன்னா வினையெச்ச விகுதி அப்படிங்கிறத நம்ம போடணும். இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால நம்ம பெயரெச்ச விகுதி அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். தெரிந்து தெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இயல்நுழை கதிர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து இயல்நுழை கதிர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசா ஒண்ணு குடுத்துருக்காங்க. பாருங்க. இந்த அண்ட பெருவெளியில நம்ம பால்வெளி மாதிரி எண்ணற்ற பால்வெளிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோம்னா சிறிது போல கோடிக்கணக்கான பால்வெளிகள் தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இத நல்லா தெரிஞ்சுக்கணும். அமெரிக்க எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர் எந்த நாட்டுனா அமெரிக்க வானியல் வல்லுநர். அவருடைய பேரு எட்வின் ஹப்பிள். எந்த வருஷம் 1924ல என்ன சொல்றாரு? நம்ம பால்வீதி மாதிரியே பல பால்வீதிகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க, யாரு? எட்வின் கப்பல்ங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்க வானியல் வல்லுநர். யாரு? அமெரிக்க வானியல் வல்லுநர். அவருடைய பேரும் எட்வின் கப்பல். எந்த ஆண்டு? 1924. என்ன சொல்றாரு? நம்ம பால்வீதி மாதிரியே பல வீதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து பாருங்க, 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. யாரு? மாணிக்க வாசகர். சரி, ஓகே. எதுல? திருஅண்ட பகுதியில்.
திரு அண்ட பகுதியில எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து அடிக்கடி கேட்பாங்க. சிறியாக பெரியோன் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. திருவாசகம் அப்படிங்கிறதுல 3, 1, 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க இதுல நமக்கு தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்குது. அதாவது 1300 வருஷங்களுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் அப்படிங்கிறவரு அவருடைய திருவாசகத்துல அப்ப திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அப்ப இந்த மாணிக்க வாசகர் திருவாசகத்துல திரு அண்ட பகுதி அப்படிங்கிற இடத்துல 1300 இயர்ஸ்க்கு முன்னாடி திருவாசகத்துல மாணிக்க வாசகர் வந்து திரு அண்ட பகுதி அப்படிங்கிற இடத்துல வந்து அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படிங்கிறதையும் சிறியாக பெரியோன் தெரியன் அப்படின்னு சொல்றதையும் குறிப்பிட்டாரு. அது வந்து 3 முதல் 3, 1, 6 அப்படிங்கிறதுல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க அண்ட பகுதியினுடைய உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகனை சொல்வதும் எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நிற்கின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனுடைய ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அளவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. நூல்வழி பாருங்க ரொம்ப முக்கியமானது. நான் எப்பயுமே சொல்றதுதான். நுழையும் முன் நூல்வழி, அதுக்கப்புறமா வந்து மேல கொடுத்துருக்கிறது தெரியுமா தெரிந்து தெரியும் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பாக்குறப்ப பாருங்க, அதாவது சங்க இலக்கியமான பரிபாடலின் பரிபாடல் அப்படிங்கிறது ஒரு சங்க இலக்கியம். 8 தொகை நூல்கள் ஒன்றாகும். பரிபாடல்ங்கிறது 8 தொகை இது இந்த மாதிரி கேட்பாங்க. பரிபாடல் எதனுள் ஒன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரிபாடல் அப்படிங்கிறது 8 தொகை நூல் ஒன்று. அது சங்க இலக்கியம் அப்படிங்கிறது தெரியணும். பரிபாடல் சங்க இலக்கியங்களுள் ஒன்று, 8 தொகை நூல்களுள் ஒன்று. அடுத்து பாருங்க, இது ஓங்கு பரிகாடல் எனும் புகழுடையது அப்படிங்கிறது. ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது, அதாவது அடைப்பு மொழி கூட இருக்கும். முதல் பாடத்திலே கூட நற்றிணை நல்ல குறுந்தொகை ஓங்கு பரிபாடல் ஒத்து பதிற்று பத்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதிலேயே நம்மளை குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான். பரிபாடல்னா ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற ஒரு புகழுடையதும். இதில் உள்ள பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டவை. பண்ணோடுனா பாடலோடு இசையோடு பாடப்பட்டவை அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. பண்ணோடு அப்படின்னு சொன்னா பாடலோடு பாடப்பட்டவை அப்படிங்கிறத சொல்றாங்க. உரையாசிரியர்கள் இதுல வந்து 70க்கு மேல பாடல்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 தான் வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் முழுவதுமா கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 70க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 24 தான் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாடல்களே கிடைக்கின்றன. பாடப்பகுதியில் பாடலை எழுதியவர் வந்து கிரந்தியார். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் எழுதியவர் வந்து கிரந்தியார் அப்படிங்கிற இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இவருதான். பாருங்க, பண்ணோடு பாடப்பட்டது, பாடல்களோடு பாடப்பட்டது சங்க இலக்கியம் தான் இந்த ஒரு பரிபாடல். இது வந்து 8 நூல்கள்ல ஒன்று. இதற்கு ஓங்க பரிபாடல் அப்படிங்கிற வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. 70 பாடல்கள் வந்து இதுல இருக்கக்கூடியதா சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா அதோடைய உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா 24 பாடல்கள் தான் கிடைச்சிருக்குது. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பரிபாடல் அப்படிங்கிறதுல எழுதினவர் யாருன்னா கீரந்தியார் அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, சமூக உறவு, அடுத்து வந்து அறிவாற்றல், அறிவியனை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், அடுத்து வந்து போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். எதன் மூலியமா நம்ம அறிந்து கொள்ளலாம் சொல்றாங்க. என்ன அறிந்து கொள்ளலாம் சொல்றாங்கிறது இங்க முக்கியமானது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் போன்றவற்றை எதன் மூலியமாக சங்க இலக்கியம் மூலமாக நாம அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. கற்பவை கற்றபின் பரிபால் காட்டும் உலக தோற்றம் போல என்றளவும் விளங்கும் வாய்மொழி கதைகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறையில் கடந்தரை யாருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா இது வந்து அவ்வளவா இம்பார்ட்டன் கிடையாது. இந்த வரைக்கும் நம்ம லைன் பை லைனா எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த ஒரு வீடியோ இதோட முடியுது. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அது அடுத்த பாடத்தோட இந்த மாதிரி ஒவ்வொரு வரிகள்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது இது எக்ஸாம் சென்டர் ஃபார் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.